வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன். ஒரே நாளில் 8 சீரியல் நடிகர்கள் மாற்றப்பட்ட செய்தி வெளியாயிருக்கு. அவங்க யார், என்ன சீரியலில், எந்த நடிகர்கள்ன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல சந்தியாராகம் சீரியல். ஜீ தமிழில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாயிட்டிருக்க சந்தியாராகம் சீரியலில் சிவராமன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் ராஜ்கமல் அவர்கள். ரொம்பவும் சூப்பராக ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இந்த சீரியலில் நடிச்சிட்டு வந்தார் நம்ம சிவராமனாக நடித்த ராஜ்கமல் அவர்கள். அவர் இப்போது இந்த சீரியலை விட்டு விலகிட்டார். அவருக்கு பதிலாக சிவராமனா சத்யா அவர்கள் நடிக்கிறாரு. சத்யா அவர்கள் ஆல்ரெடி கல்யாண வீடு, தென்றல் வந்து என்னை தொடும், கார்த்திகை தீபம்னு பல சீரியலில் நடித்து பிரபலமான ஒருத்தர் தான். அவர் தான் ராஜ்கமல் அவர்களுக்கு பதிலாக சிவராமன் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு. சத்யா அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் இதயம் சீரியல் ஜீ தமிழில் ரொம்ப சூப்பராக ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இந்த சீரியலில் பவானி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் சசிலேயா அவங்க. இவங்க இப்போது பொட்டிக்கெலாம் நடத்தி ரொம்பவும் பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. இதனால் டேட் கொடுக்க முடியல என்னன்னு தெரியல. இப்போது அவங்க இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக சில்பா அவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இதே இதயம் சீரியலில் ஆனந்தா நடித்த சுர்ஜித் அவர்கள் விலகி மர்வின் அவர்கள் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இதயம் சீரியலில் 3வது ரீப்ளேஸ்மெண்ட்டும் நடந்திருக்கு. இதயம் சீரியலில் ஹீரோட ஃப்ரெண்டாக வந்தவங்களும் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்படி 3 மாற்றங்கள் இதயம் சீரியலில் ஏற்பட்டிருக்கு. இதே போல் வாகை சுடுவா சீரியலில் பாண்டி கதாபாத்திரத்தில் நடித்தவர் குயிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு பதிலாக இப்போது ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. 3 முடிச்ச சீரியலில் கௌசிகா நடித்த மிதுன் அவர்கள் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு துரைராஜ் அவர்கள் வந்திருக்காரு. விஜய் டிவியில் ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப்ன்ற ஒரு ரியாலிட்டி ஷோ நடந்துச்சு. அந்த சீரியல் ஷோ இப்போது முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்டார்ட் மியூசிக் 7 இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே போல் ஹாட் ஸ்டாரில் ஆஃபீஸ்ன்ற ஒரு சீரீஸ் நடந்துச்சு. இந்த சீரீஸில் பாரி கதாபாத்திரம் நடித்த குரு லக்ஷ்மணன் அவர்களுமே சீரீஸ் விட்டு விலகியிருக்காரு. இப்போது அவருக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ் ஆவார்ன்ற விஷயம் தெரியல. இப்படி தொடர்ந்து 8 ரீப்ளேஸ்மெண்ட் அடுத்தடுத்து நடக்கிறது ரசிகர்களிடையே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு, கவலையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இதில் யாரோட ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவும் கவலை அளிக்குதுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.